வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்று எழுத்தாளர் ஹேமி கிருஷ் அவர்களுடைய கதைகளிலிருந்து ஒரு கதை. கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றி சில வரிகள் பார்த்துட்டு போயிடலாம். அவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை சார்ந்தவர். இப்போ அமெரிக்காவில் வசிச்சுட்டு வர்றாங்க. குமுதம், ஆனந்த விகடன், குங்குமம், தினமலர் உள்ளிட்ட பல இதழ்களில் இவங்களுடைய கதை வெளிவந்திருக்கு. மழை நண்பன், நெட்டுயிர்ப்பு அப்படிங்கிற 2 சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதை மஞ்சள் அழகி. சண்முவோட உள்ளங்கை தவளையோட உட்புறத்தில் இருக்கிற மாதிரி எப்பவுமே வியர்வை நனைஞ்சு ஈரமாகவே இருக்குது. நான் கீதுக்கிட்ட சொல்லுவேன், சண்முவோட உள்ளங்கையை பிடிச்சு பாரு, லேபில் தவளையை தொடுற மாதிரியே இருக்கு. அவள் என் தலையில் செல்லமாக அடித்து, ஏய் உனக்கு கம்பேர் பண்ண வேற ஒன்றுமே கிடைக்கலையா அப்படின்பா. சண்முகிட்டே இதை நான் சொல்லியிருக்கேன். முறைச்சிக்கிட்டு அடிக்க வருவா. ஒல்லியான குச்சி மாதிரியான உடம்பு அவளுக்கு. மஞ்சள் கலரில் இருப்பாள். அவள் ஒரு மஞ்சள் அழகி. வேறொரு ஊர்லேருந்து தினமும் எங்கள் ஊருக்கு படிக்க வந்துக்கிட்டு இருந்தா. ஷண்மு அப்படிங்கிற சண்முக சுந்தரி. ஓரளவுக்கு படிப்பா. லொடலொடன் நிறையவே பேசுவா. பள்ளிக்கூடத்தில் 11ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த நேரம் அது. ஆசிரியர்கள் +2க்கு அதிக கவனம் செலுத்துறதுனால வகுப்புக்கு அதிகமாக வரமாட்டாங்க. உட்காந்து ஊர்க்கதை கேட்குறது, பாட்டு பாடுறது, இப்படி உருப்படி இல்லாததை தான் தேடிக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. வகுப்பில் 16 வயதுக்கு உரிய விடலை காதல் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருந்ததுன்னு சொல்லலாம். கூடவே அந்த வயசில் காதலிக்கும் போது நாம தான் வகுப்போட நாயகி அப்படிங்கிற மனோபாவம் கூட இருந்துச்சு. அதனால் எல்லாரும் ஒரு காதலை தேடி கண்டுபிடிச்சி அதை பற்றி சிலாகிக்கிறதையே வேலையாக வச்சுருந்தாங்க. யாராவது ஒருத்தர் பள்ளிக்கு புகைப்பட ஆல்பம் கொண்டு வந்தால் அடுத்தடுத்து எல்லாரும் தன்னோட வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுவாங்க. எல்லாருக்குமே அந்த வாரம் அப்படி தான் பொழுது போகும். அப்படி தான் அவளும் ஒரு புகைப்பட ஆல்பம் கொண்டு வந்தாள். அவள் அம்மா கெண்டைக்கால் வரைக்கும் ஒரு மிடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இவளோட அண்ணனும் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் உன் அம்மா மிடி இப்பவும் போடுவாங்களா அப்படின்னு நான் ஆச்சரியமாக கேட்டேன். ஆமாண்டி, என் அம்மாவும் அப்பாவும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கடி அப்படின்னா. அவங்க அம்மா அப்பாவோட காதல் கதைகளையும் அவங்க திருமணம் செய்த விதத்தையும் சொல்ல ஆரம்பித்தா. சண்முவோட அம்மா ராஜி கல்லூரி முதல் வருடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கல்லூரிக்கு தினமும் பேருந்தில் தான் போவாங்களாம். அப்போ அந்த பேருந்தோட நடத்துனர் தினமும் டிக்கெட் கொடுக்குற சாக்கில் பேசி ராஜியை காதலிக்கிறதாகவும் சொல்லிட்டாராம். 2 பேர் யாருக்கும் தெரியாமல் சினிமாவுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது இப்படின்னு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டில் விஷயம் தெரிய வர ராஜிக்கு திருமணம் நிச்சயம் செஞ்சு 2 நாளில் திருமணத்திற்கான நாளும் குறிச்சிட்டாங்களாம். ராஜிக்கு துணையாக அவரோட பாட்டியை வீட்டில் விட்டுட்டு திருமணத்திற்காக உறவினர்களை அழைக்க எல்லாரும் போயிட்டாங்களாம். இதுதான் சமயம்னு ராஜி தன்னோட பாட்டிக்கு தூக்க மாத்திரையை பாலில் கலந்து கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு வீட்டில் வாங்கி வச்சுருந்த தாலியை சரடில் கோர்த்துக்கிட்டு காதலனை தேடிக்கிட்டு போயிருக்கிறாங்க. வழக்கமாக போகிற பேருந்தை தேடி போனாங்க. அங்கே இருந்த தன்னோட காதலன்கிட்ட விஷயத்தை கூறி அவசரத்தையும் அவசியத்தையும் புரிய வச்சு இந்த தாலியை இங்கேயே இப்போவே கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் காலம் எதுவுமே பார்க்காம எந்த பேருந்தில் அவங்களோட காதல் வளர்ந்ததோ அதே பேருந்தில் எல்லாரும் பார்க்க சண்முகோட அப்பா அவளோட அம்மாவுக்கு தாலி கட்டினார். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறாங்க. உறவினர்களை திருமணத்திற்கு அழைக்க போன பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இனிமேல் இவ எங்களுக்கு பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சண்மு பிறந்ததும் தான் ராசியானதா சொன்னான். நாளிதான் சண்மு, உனக்கு நாளைக்கு நீ லவ் பண்ணா வீட்டில் டபுள் ஓகே தான். இதை நான் அவகிட்ட சொன்னப்ப அவள் வெக்கமும் மகிழ்ச்சியும் கலந்து ஒரு சேர சிரிச்சது இன்னைக்கும் நினப்பில் இருக்கு. நாங்கள் பள்ளி இறுதி வகுப்புக்கு வந்தோம். அப்போது பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு டியூஷன் சென்டரில் கெமிஸ்ட்ரி டியூஷன் போனோம். சண்முவுக்கு அங்கே படிக்க வந்த சுந்தர் அப்படிங்கிற பையனோட காதல் வந்துச்சு. அவன் அப்போவே கூலிங் கிளாஸ் பைக்கு சகிதமாக டியூஷனுக்கு வருவான். சண்முவோட முகத்தில் பெருமை பூக்கும். அவனை காதலிக்க ஆரம்பித்த உடனே அவன் மஞ்சள் முகம் மேலும் ரொம்ப அழகாக மின்னுச்சு. 2 பேரும் டியூஷன் சென்டரில் சைகையில் பேசிக்கும்போது எங்களுக்கு காதில் புகை வரும். அவன் பூ வாங்கி தர்றதும் இவ பதிலுக்கு ஏதாவது தர்றதும் பார்க்க பொறாமையாக இருக்கும். ஒரு நாள் டியூஷன் முடிஞ்சதும் 2 பேரும் சேர்ந்து வண்டியில் போனதை எல்லாரும் திகைப்போடையும் அதிர்ச்சியோடையும் பார்த்தப்போ அவள் ரொம்ப சுலபமாக டாட்டா கட்டிக்கிட்டு போயிட்டான். சண்மு என்கிட்ட நல்லா பழகி தோழியாக இருந்தப்போ கூட மிக நெருக்கமானதெல்லாம் அவள் பேசுகிற அளவுக்கு எங்ககிட்ட நட்பு கிடையாது. அவளோட நெருக்கமான தோழி சுமா. அவளுக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. வகுப்பில் அவங்க ரகசியமாக ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்க வகுப்புக்கு வெளியில் போனதுக்கு அப்புறம் அவங்களோட பைய கிளறி அங்கே இருக்கிற காதல் கடிதங்களை திருடி வீட்டுக்கு வந்து படிக்கிறதான். சண்மு கடிதங்களையும்
தேர்வுக்கு படிக்கிற மாதிரி விழுந்து விழுந்து படிச்சிருக்கோம். பள்ளி படிப்பு முடிஞ்சதும் சண்முவோட நட்பு தொடரலை. ஆனால் சும்மா எங்கள் ஊரில் தான் வச்சுட்டு வந்தா. எப்போதாவது அவள் வீட்டுக்கு போயிருக்கிற அப்பெல்லாம் சண்முவை பற்றி கேட்பேன். கல்லூரியில் சண்முவோட காதல் தொடர்ந்ததாக சொன்னான். புதிய படிப்பு, புது தோழிகள்னு கல்லூரி சுற்றுச்சூழல் சண்முவை பற்றிய ஞாபகம் இல்லாமல் போச்சு. படிப்பு முடிஞ்சு எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை என்னோட அக்காவோட சும்மா வீட்டுக்கு போனேன். அப்போ சும்மா சண்முவை பற்றி சொன்னான். அவளோட அம்மா அவளோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததுனால அவளும் சுந்தரும் ஓடி போய் திருமணம் செஞ்சுக்கிட்டதாகவும் சொன்னான். அவள் ஓடி போய் திருமணம் செஞ்சதில் எனக்கு வியப்பில்லை. ஆனால் காதல் மனம் செஞ்ச அவங்க பெற்றோர் ஏன் எதிர்த்தாங்க அப்படிங்கிறதான் எனக்கு புரியல. வருஷங்கள் ஓடிப்போச்சு. குடும்பத்தோட ஒரு விசேஷத்துக்காக மும்பை செல்ல வேண்டி இருந்துச்சு. ரயிலில் போய்கிட்டு இருக்கிறப்போ கழிவறை செல்ல நடந்தப்போ அதே கோச்சில் சண்முவை பார்த்தேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னை கண்டதும் கட்டி பிடிச்சிக்கிட்டா. இந்த 10 வருட இடைவெளியில் அவளோட ஒடிசலான தேகம் கொஞ்சம் பூசி இருந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் மாற்றங்கள். பரஸ்பரம் விசாரித்ததுக்கப்புறம் அவளோட கணவனையும் குழந்தையையும் அறிமுகம் செஞ்சா. எனக்கு குழப்ப ரேகையாக இருந்துச்சு. அது சுந்தர் மாதிரி தெரியலையே, வேறொருத்தரை கணவன் சொல்லி அறிமுகம் பண்ணுறாளே. சில நிமிடங்கள் பேசினதுக்கப்புறம் நாசுக்காக அவளை தனியாக அழைச்சிட்டு வந்தேன். ஏய், நீ சுந்தரை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சும்மா சொன்னா? அவள் அப்படியே அதிர்ச்சியானா. மெல்லாம பேசு, இந்த விஷயம் என் புருஷனுக்கு தெரியாது. நான் அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டது உண்மைதான். ஆனால் நாங்கள் செஞ்ச ஒரே தப்பு கல்யாணத்துக்கு அப்புறமா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போனது தான். கல்யாணம் தான் செஞ்சாச்சே, இனிமேல் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்கள பார்க்க போனேன். கோபம் எல்லாம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அவங்க என்னையும் அவனையும் அடித்து என் தாலியை பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க. என் பெரியம்மா பாம்பேயில் இருக்கிறதுனால நைட்டோட நைட்டாக என்னை கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நாள் கழித்து அங்கே இவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன ஒரு வன்மா! பெற்றோர் காதல் திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் மக செஞ்சுக்க கூடாதா? அவளுக்கு பிடிச்ச மாணவனை அவள் தேர்வு செய்கிறதுல என்ன தவறு இருக்கு? சரி, சுந்தர் என்ன ஆனா? அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். முதல்ல ரொம்ப அழுத, மனசுடைஞ்ச. ஆனால் என்ன இவரோட குணம் மாற்றிருச்சு. நல்ல சந்தோஷமாக தான் இவர் வச்சுருக்காரு. இவர்கிட்ட உண்மையை சொல்லலை. சரி, உன் ஹஸ்பண்டுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சத்தியமாக தெரியலடி. நிறைய நாள் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் பயமாக இருக்கும். அப்புறம் சொன்ன உடனே இவர் மனசு மாறிடுச்சுன்னா குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி போயிடும். ஊர் பக்கம் வர்றதே இல்லை. இவருக்கும் அங்கே யாரையும் தெரியாது, அதனால தப்பிச்சேன். ஆனால் இவர் ரொம்ப நல்லவருடி. சொல்லப்போனால் அவன் கூட இவ்வளோ நல்லா வச்சுருப்பானான்னு எனக்கு சந்தேகம்தான். நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அவள் புன்னகை செஞ்சான். அவளை பார்த்தபடியே அவளோட கையை அழுத்தி பிடிச்சேன். தவளையோட உட்புறம் மாதிரி முன்பிருந்த வியர்வையோட ஈர பிசுபிசுப்பு இல்லாமல் வறண்டு இருந்துச்சு அவளோட உள்ளங்கைகள். இதோட கதை முடியுது. இந்த கதையை வாசிக்கும்போது எங்களுடைய பள்ளி நாட்கள் நினைவுக்கு வருது. எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ஒரு தோழியோட ஞாபகம் வந்துச்சு. பள்ளி தோழி ஹேமி கிருஷ் அப்படிங்கிற ஹேமா. அவளோட 2 வருடம் படிச்சிருக்கேன், 11ஆம் வகுப்பும் 12ஆம் வகுப்பும். இந்த கதை எனக்கு நேரில் பார்த்தது போல் இருந்தது. நானும் இந்த கதையோடு பயணம் செய்வது போல் இருந்தது. என்னுடைய பள்ளி நாட்களை திரும்ப பார்த்தது போல் இருந்தது. அந்த சண்முவை எனக்கும் தெரியும். நன்றி. அடுத்த கதையோடு வருகிறேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஒரு தோழியை பற்றி, அதுவும் அவரோட எழுத்தாளர் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய எழுத்துக்களை வாசிச்சிருக்கேன். உண்மையாகவே தேர்ந்த எழுத்தாளர் ஹேமி கிருஷ். இன்னும் நிறைய எழுதுக. விரைவில் உன்னுடைய நாவலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.